எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை பார்த்திங்கன்னா, eOfficeன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் eOfficeனால் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். eOfficeனால் ஒரு பேப்பர்லெஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ மீன் எல்லாமே டிஜிட்டலாக மாற்றுறது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக eOffice தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடைமுறைப்படுத்தி முடிச்சிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்க ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு eOfficeனால் பார்த்திங்கன்னா, நீங்கள் மேனுவலாக செய்கிறத எல்லாமே டிஜிட்டலாக பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிளான வேர்டில் மென்ஷன் பண்ணோன்னா பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். காகிதமில்லா நிர்வாக நடைமுறை, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனால். ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸு, நம்ம மெயின்டைன் பண்ணுற ஃபைல்ஸு எல்லாமே நம்ம சிஸ்டத்தில் ஏற்றி ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறது தான் eOffice. ஜென்ரலாக இப்போ கோவிட் டைமில் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளோட இது கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு செட் ஆகாது. எவ்வளோ கோவிட்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. தனியாக கேப்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கோவிட் டைமில் அட்டன் பண்ணிட்டு போனாங்க ஆஃபீஸு. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் த ஃப்யூச்சர்ஸில் நம்ம eOffice இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணுமாலும் அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது ஃபோனில், டேப்பில், லேப்டாப்பு, ஸோ நீங்கள் அது எந்த இடத்துல வேணுமாலும் உங்களோட ஃபைலை ப்ராசஸ் பண்ணலாம். இதுனா இப்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக கட்டாயம் ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர ஃப்யூச்சரில் இன்கேஸ் கோவிட் சுச்சுவேஷன்ஸில் இந்த eOffice நடைமுறைப்படுத்தி முடிச்சிட்டோம்னா அங்கங்கே எப்போ யார் கேட்டாலும் உடனே ஃபைல் ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம eOfficeக்குள்ளே வந்துடலாம். eOffice பார்த்திங்கன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் தான் அக்செப்ட் ஆகும். ஸோ நம்ம க்ரோம்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே தான் போயிட்டு நம்ம போடணும். ஆக்சுவலி இதுக்கு இண்டிவிஜுவலாக மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் தந்துடுவாங்க. உங்களுக்கு எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட்டோ அந்த மாதிரி tn.gov.in சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் மெயில் ஐடி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் மெயில் ஐடி tn.gov.in இருக்கும். இப்போது இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா டைப்பிஸ் அசிஸ்டண்ட் முதற்கொண்டு எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஐடிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி URL போடணும். URL என்ன பார்த்தீங்கன்னா eoffice.tn.gov.in. மறுபடியும் சொல்கிறேன், eoffice.tn.gov.in. ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். இதான் eOfficeோட ஹோம் பேஜ். லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, உங்களுக்கு கொடுத்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டால் லாகின்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெமோ ஐடியில் செஞ்சு காட்டுறேன். ஸோ இது என்னோடய பர்சனல் ஐடி. உங்களோட மெயில் ஐடி எவ்வளோ ஒரு செக்யூரிட்டியாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த மெயில் ஐடியும் நீங்கள் ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுருக்கணும். நாளைக்கு நீங்கள் ஃபைல் மூவிங் எல்லாமே இதில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா பாஸ்வேர்டு எந்த டைமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா நீங்கள் support.tn.gov.inக்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணால் உங்களுக்கு 4 days 5 days நிக் டீம்லேருந்து உங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்ததுக்கு அப்புறமேலு உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் போயிட்டு URL பார்த்தீங்கன்னா mail.tn.gov.in அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களோட அந்த செக்யூரிட்டி அந்த இமேஜு அது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களோட இதுக்குள்ளே போயிடும் பேஜஸ். அதில் போயிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டில் உங்களோட ப்ரீவியஸ் மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப எல்லாேருக்கும் காமன் பாஸ்வேர்டு உங்களோட சீட் வைஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணுறப்ப ஸ்பெஷல் கேரக்டர் மஸ்ட்டு. ஸோ எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் கலந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க. அந்த 1 2 3 அப்படிலாம் வச்சிங்கன்னா
as usual வந்து ஜிமெயில் மாதிரி தான். இதில் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பாஸ்வேர்டாக இருக்க மாதிரி இந்த ஸ்டாரு ஆஷு அந்த மாதிரி வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு காட்டுறேன். கேபிட்டல் ஏ ஸ்மால் பி 3 ஆஷ் அட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் வர மாதிரி வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி 8 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் செட் பண்ணி பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பர்சனலாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் தான் யூஸ் பண்ணணும். மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் போனதுக்கு அப்புறமேலு eOffice ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். eoffice.tn.gov.in போயிட்டு லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெமோ ஐடியில் செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலி வந்து நார்மலாகவே ஃபைல் ப்ராசஸிங் எப்படிலாம் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு தபால் செக்ஷன் தபால் வரும், அடுத்தது வந்து ஏஎஸ்ஓக்கு கொடுப்பாங்க. ஏஎஸ்ஓ வந்து எஸ்ஓ சார்ட்டை வந்து சைன் வாங்குவாங்க. அடுத்தது எஸ்ஓ சார்லேருந்து அண்டர் செக்ரட்டரி, அப்புறம் டிஎஸ், அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் மேனுவலாக பண்ணுறத நம்ம வந்து டிஜிட்டலாக பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுக்குள்ளே போயிட்டோம்னா இதுதான் இதோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 4 சர்வீசஸ் இருக்குது. ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டெமோ ஐடி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இப்படி வருது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி யாரும் டெமோ ஐடி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களோட பர்சனல் ஐடி போகிறப்ப எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா ரிசிப்ட், அதாவது நம்மளோட இதில் வந்து ரிசிப்ட்னா தபால்னு சொல்லி அர்த்தம். ஸோ தபாலை தான் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசிப்டில் போயிட்டு ப்ரௌஸ் அண்ட் டைரிஸ்னால் உங்களோட பிடிஎஃபை அப்லோட் பண்ணுறது, டைரிஸ்னால் அதோட டேட்டாவை சைடில் என்ட்ரு பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபைல்ஸ்னால் ஃபிசிக்கலாக வர ஃபைல்ஸை வந்து அது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஃபைல்ஸ் தான் வந்து ஃபிசிக்கல் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ கான்ஃபிடென்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாதனால நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்னா அதோட டைரி டீட்டெயில்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணி ஃபர்தராக எந்த ஏஎஸ்ஓக்கு அனுப்பணுங்களா இல்லை எஸ்ஓக்கு அனுப்புங்களா என்னன்னு பார்த்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நார்மலாக வர தபால்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் போயிட்டிங்கன்னா வந்து இதில் தான் வந்து இதான் ப்ரௌஸு, இதான் டைரிஸு. ஸோ அப்லோடு ஃபைல். ஸோ நீங்கள் அப்லோடு வந்து 20 MBக்கு மிகாமல் இருக்கணும், 20 MBக்குள்ளே இருக்கணும், அதாவது 100 பேஜஸ். ஸோ 100 பேஜஸ்க்கு உள்ள வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு 100 பேஜஸ்க்கு வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து டாட்டு போட்டு சேவ் பண்ணியிருக்கக்கூடாது, அட் தி சேம் டைம் வந்து அது செக்யூரிட்டி லாக் போட்டிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிடிஎஃப்க்குன்னு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 20 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஃபைல் மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தபாலில் உள்ள டீட்டெயில்ஸை டைரி டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி மோட், அட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ் டைப்பு, இதை மட்டும் வந்து ஸ்டார் சிம்பிள் இருக்கும், ஐ மீன் மேண்டட்டரின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மோட் நம்பர் என்னன்றது அப்படியே லெட்டர் பார்த்து எப்படி வந்தது உங்கள் பை ஹேண்டா பை போஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன லெட்ரு டிஓ லெட்ரா இல்லை வந்து என்ன லெட்ரு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன நேமில் லெட்ரு வந்திருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து ஓகே, நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒரு பேரை போட்டுக்கிறேன். நான் ராதாகிருஷ்ணன் போட்டிருக்கேன்.
அவங்க என்ன டெஸ்டினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா, இப்போ நம்ம புது நேம் ஏதாவது ஆட் பண்ணோம்னா இங்கே ஆட் டு அட்ரஸ் புக்குன்னு கொடுத்தா புது நேம் அந்த நேம் வந்து அடுத்த இதில் சஜஷனில் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வினிதா அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்ம புதுசாக அந்த பேர் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டி நம்ம விஐன்னு டைப் பண்ணும்பொழுதே அவங்களோட நேம் வந்து சஜஷனில் காட்டும். அடுத்தது அட்ரெஸ்ஸு, அவங்களோட அட்ரஸ் வந்து எங்கேருந்து தபால் வந்திருக்கு, சென்னை, திருச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் லெட்ரு, அக்கௌண்ட்ஸ் லெட்டரா இல்லை ஃபினான்ஸ் லெட்டரா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சப் கேட்டகிரி அதில் என்ன டெப்த்தான இது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். இதில் வந்து டேட்லாம் வந்து என்ன லெட்டரில் ரிசீவ்ட் ஆன டேட்டு, லெட்டரில் என்ன டேட் இருக்குது அது ஆக்சுவலி இதில் ரொம்ப மேண்டட்டரி தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து டெமோன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். டெமோன்னு போட்டுக்கிட்டோம்னா இதாக இருக்கும். அடுத்தது வந்து அக்னாலஜ்மெண்ட்டு. நம்ம வந்து அனுப்பிச்சது வந்து அக்னாலஜ்மெண்ட்டாக அவங்களுக்கு மெயிலாக சென்ட் ஆகுமா என்ன அப்படின்றது தான். இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ரேட் அண்ட் சென்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரேட் பண்ணி நம்மளே தபாலை வச்சுக்கிறது. எதனால் வந்து நம்ம அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து நிறைய தபால்ஸ் வந்து ஒரே ஆளுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறப்ப ஈஸியாக ஒரே இதில் நம்ம சென்ட் பண்ணிடலாம். இல்லை இந்த ஒரு தபால் தான்றப்ப நம்ம ஜென்ரேட் அண்ட் சென்டுன்னு கொடுத்துக்கலாம். ஜென்ரேட் அண்ட் சென்டுன்றப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏஎஸ்ஓட டெமோ நான் ஒரு ஏஎஸோட டெமோ ஐடி போடுறேன். ஏஎஸ்ஓ 11 சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து சிசி வந்து நம்ம எவ்வளோ வேணுமாலும் வச்சுக்கலாம். 2ல் வந்து ஒருத்தருக்கு தான் அனுப்ப முடியும். அடுத்தது டியூ டேட்டு, இந்த டேட்டுக்குள்ளே வந்து இந்த தபால் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது ஆக்ஷனில் வந்து என்ன இதுக்காக, அப்ரூவலுக்காகவா என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது. ப்ரையாரிட்டி, எது வந்து இப்போவே முடிக்கணும், மோஸ்ட் இமீடியட் அப்படின்றத வந்து நோட் பண்ணி நம்ம நோட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து ஏஎஸ்ஓ 11க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சென்ட் கொடுத்துட்டோம். இது வந்து அதாவது அக்னாலஜ்மெண்ட் மாதிரி, இந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து இதில் வந்து சென்ட் லேட்டர்னால் கொஞ்சம் லேட்டாகி சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்போ கண்டினியூனா இப்போவே சென்ட் ஆகிடும். ஸோ ஏஎஸ்ஓ 11 இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து மெயிலாக வரணுமா இல்லை போஸ்ட்டாக வரணுமா அப்படின்றது தான். அதாவது நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து மெயிலில் வரணுமா இல்லை போஸ்ட்டில் வரணுமா அப்படின்றது தான். மெயில்னால் மெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கணும். போஸ்ட்னால் வந்து போஸ்ட்டு என்ன இதுன்றது அட்ரஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். இல்லை நம்ம ரெண்டுமே சூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயில் ஐடி அதில் டைப் பண்ணணும். என்ன மெயில் ஐடிக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறோமோ அதை டைப் பண்ணணும். ஸோ இப்போது டைப் பண்ணியாச்சு. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி டைப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பேச்சோட டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இது டிஸ்பேச் டேட்டு, நம்ம எப்பயும் போல் எந்த டேட்டுக்கு டிஸ்பேச் ஆகணுன்றது அது அவ்வளோதான். அடுத்தது வந்து இது வந்து சென்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஏஎஸ்ஓ ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணிட்டோம்னா சென்ட் ஆகிடும். நம்ம ஏஎஸ்ஓ ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஆக்சுவலி தபால் வந்து நம்ம ரிசிப்டாக தான் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஎஸ்ஓ ஐடியில் வந்து ரிசிப்டில் இன்பாக்ஸில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இங்கே பாருங்கள் கலர் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம தபால் இதில் தான் இருக்கோம். ஸோ தபால் வந்து நம்ம லாக் அவுட் பண்ணிடணும். ஏஎஸ்ஓ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இப்போ ஒரு டெமோவுக்கு வந்து ஏஎஸ்ஓக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டெமோ ஐடி தான். டெமோ ஐடி போட்டு நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி தபாலிருந்து அமிச்ச மெயிலை வந்து நம்ம அதாவது ரெசிப்டை வந்து நம்ம ஏஎஸ்ஓ ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக ஏஎஸ்ஓ ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கனால வந்து செஷன் எக்ஸ்பைர்டு வருது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது உங்களோட ஐடியிலேருந்து பார்க்கும்பொழுது அப்படிலாம் வராது.
ஸோ இதில் வந்து நம்ம எங்கே இருக்கும் அனுப்பிச்ச தபால்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ரிசிப்ட்டுன்ட்டு. ரிசிப்டில் இன்பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அனுப்பிச்ச மெயில் பாருங்கள், டெமோ ஐடின்ட்டு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கலராக இருக்கும், க்ரீன் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது இமீடியட்டு, மோஸ்ட் இமீடியட் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. க்ரீன் கலர்னால் இமீடியட்டு, ரெட் கலர்னால் மோஸ்ட் இமீடியட் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது வந்து ரெட் கலராக இருந்ததுன்னா, ஐயோ இது மோஸ்ட் இமீடியட்டாக இருக்குது, ஸோ டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து இந்த கலர் கோடிங் இருக்குது. ஸோ நம்ம அனுப்புன டெமோ ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது ஆல்ரெடி யூஸ் பண்ணனால வந்து இப்படி செஷன் எக்ஸ்பைர்டு வருது. நீங்கள் உங்களோட ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி வராது. ஸோ இந்த இன்பாக்ஸில் உள்ள தபாலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம நோட் போடணும். நோட்டில் வந்து 2 டைப் இருக்குது, க்ரீன் நோட், எல்லோ நோட்டுன்ட்டு. ஸோ நோட் எப்படி போடுறது, ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லலாம். தேங்க்யூ.